வணக்கம் எனதருமை நண்பர்களே, நண்பிகளே. இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தான். ஆண், பெண், சின்னஞ்சிறார், பெரியவர்கள் எல்லாருக்குமான பதிவு தான் இது. நான் எந்த கட்சியவும் சாராதவன். ஆமாம், என்னுடைய கட்சி சொத்து கட்சி, உழைப்பு கட்சி. நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே இது ரெண்டும் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்குது. மிகப்பெரிய தலைவர்கள் யார்? எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அம்மா, அப்படியே காமராஜர், இப்படி அண்ணாதுரை, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த கட்சிகளோடு இருந்து பல காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஓகே, சரி. இப்போ ஏடிஎம்கையும் வேண்டாம், டிஎம்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்துக்கிட்டு ஒரு மாற்று அரசியலை தேர்வு பண்ணியிருக்கோம். இது எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு கருத்து தான். ஏன்னா இட்லியும் தோசையும் பொரோட்டாவே சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம பர்க்கருக்கு மேலே ஆசை வரும்ல, அது மாதிரி மக்கள் ஆசைப்பட்டு இது ரெண்டும் சரியில்லை, இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் விஜய் சாரை தேர்வு பண்ணியிருக்காங்க. விஜய் சாரை பார்த்தீங்கன்னா, அவருடைய பின்பலங்களையோ அவருடைய அமைப்புகளையோ பார்த்தோம்னா, அவர் குடும்பமோ அவரோ அரசியல்வாதி கிடையாது, மிகப்பெரிய ஆளுமையான ஆட்களும் கிடையாது. சினிமாவில் நடித்தார், அதை வச்சு ரசிகர் கூட்டம் மற்ற போக்குவரத்துலாம் வச்சு அது காலப்போக்கில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போ தாவேக்கான ஒரு கட்சி வச்சு மக்கள் இப்போ அந்த சோசியல் மீடியா அதில் எல்லோரும் அடிக்ட் ஆகும் பொழுது அந்த விஜய் சாருடைய அந்த சோசியல் மீடியா, அந்த பாடல், ரீல்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு மக்கள் அதில் ஈர்க்கப்பட்டு ஓட்டு போட்டுட்டோம். ஆனால் ஓட்டு போடும்போதுலாம் நிறைய பேர் சொன்னாங்க, விஜய் வருவாரா, வரமாட்டார், அவர் தொகுதியில் வருவார், இவர் தொகுதியில் வரமாட்டார், ஏதோ 2 சீட்டு ஒரு சீட்டு வருவாருன்னா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இது யதார்த்தமான உண்மை. நண்பர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, சரி வந்துட்டார், நம்ம மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டோம், அவங்க நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஏடிஎம்கேல இருந்தாங்கல்ல, வேலுமணி, இந்த சிவி சண்முகம், இந்த இப்படி ஆட்கள், பெரிய ஆளுக்கு பல வருஷங்கள் மந்திரியாகவும் எம்எல்ஏவும் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ என்ன வந்துருச்சுன்னு ராஜினாமா பண்ணுறாங்க. எதுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க? இப்போ தமிழக வெற்றி கழகம் தனி கட்சி, தனி கோட்பாடு உள்ள கட்சி, தனி ஐடியாலஜி உள்ளது, மக்களுக்கு நல்லது செய்யணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்களுக்காகவே இந்த கட்சி செயல்படும்னு சொல்கிறோம். அது யதார்த்தமான உண்மையும் கூடன்னு வச்சுருவோமே. அப்போ என்ன செய்யணும்னா, விஜய் சார் அந்த தாவேக்கார் உள்ளவங்க இந்த ஏடிஎம்கிலேருந்து போகிறவங்களையும் மற்ற கட்சியிலேருந்து போகிறவங்களையும் சேர்க்கக்கூடாது. ஆட்சிக்கு போதுமான சீட்டு இல்லாதனால ஒரு குரூப்பை சேர்த்தின்னு வைங்களேன், ஓகே சரி, அதை உப்பு செஞ்சவன் 30 நேரம் தண்ணி குடிச்சாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து வச்சுன்னு வைங்களேன். மேலும் 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 ராஜினாமா பண்ணி வந்துக்கிட்டு இந்த வைகோ அவங்க வராங்க. இந்த ஏடிஎம்கேலேருந்து ஒரு 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மக்களே நல்ல பாடம் புகட்டணும். ஏன்னா மக்களை கோமாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எந்த கட்சிக்கு போய் ஓட்டு கேட்டாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவான். அப்போ நீங்கள் மக்கள் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? சரி, ஏடிஎம்கேக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேசுனாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, நாங்கள் தான் இப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம்னு பண்ணித்தரோம். இத்தனை வருஷங்காலங்களும் ஆட்சி இருந்தாங்க, இத்தனை வருஷங்களும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. சரி, இப்போ அதே கட்சியில் இருந்து தான் ஓட்டு கேட்டு செவுத்திருக்கீல்ல, அதிலே இருந்து சட்டமன்றத்தில் பேசுங்க உங்கள் கோரிக்கையை. எதுக்கு இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்க? அதை ஏன் விஜய் சார் சேர்க்குறாரு? இதெல்லாம் என்னையா குதிரை பேரன் பேசாமல் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு அர்த்தமே வேறு. குதிரை பேரன் கூட சொல்லக்கூடாது, அர்த்தம் வேறு. உங்களுக்கு பெரும்பான்மை சீட்டை காமிச்சாச்சு, ஆட்சி நடத்துங்க, இருங்க. ஒரு ராஜினாமா பண்ணி வர்றவங்கள ஒரு துளி கூட ஏற்றுக்கிறாதீங்க. ஆமாம் மக்களே, நான் அந்த ஆரியமே சிவி சண்முகம், இந்த வேலுமணி, இந்த செல்லப்பாண்டி, இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அந்த 6 பேருக்கும் சீட்டே கொடுக்கக்கூடாது. முறையான முதலமைச்சர், நல்லவர், வல்லவர், நேர்மையானவர், லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சத்தை நான் ஒழிப்புன்னு நினைக்கிற விஜய் சாருக்கு தான் அந்த கருத்து சொல்கிறேன். தாவேக்காவில் உங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது இந்த வருஷம். ஆமாம், தாவேக்காவில் சீட்டு கொடுக்கறது
அடிமட்ட தொண்டன் உங்களுக்காக உழைச்சிருப்பான்ல இவ்வளோ காலம். லாரன்ஸ் தானே நல்ல மனுஷன். அந்த உங்களுக்காக ஸ்பேனர் ஒட்டினவனையும் உங்கள் கட்சியில் இருந்தவனுக்கும் சீட்டு கொடுன்னு சொல்லி போயிட்டார். அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் சாருக்கு இந்த கட்சியில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சீட்டே கொடுக்கக்கூடாது. இந்த 5 வருஷம் உங்கள் கட்சியில் இருக்கட்டும், ஆனால் சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவே கூடாது. நீங்கள் நல்ல ஒரு ஆள்னா அந்த ராஜினாமா பண்ணி போன வட்டம் பூரா ஒரு 2 மாதத்துக்கு உங்களை கத்தி 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 உங்களை பூரா சரியில்லாதவன், ஒன்றுக்கு உதாதவன், அவன் இவன் சொல்லி உங்களை பூரா தீய சக்தின்னு சொன்னவங்க இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டு உங்கள்கிட்ட வராங்கன்னா பெரிய தந்திரவாதிய, பெரிய தந்திரவாதிய இவங்க மாறி மாறி. இன்றைக்கி ஒன்று வேண்டாம், ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம எட்டப்பன் கட்டப்பன் வரலாறு பார்த்துருப்போம். பெரிய வீரன், எப்படி கட்டப்பன் பெரிய வீரன், பராக்கிரமசாலி, அடிபணியாதவன், நேர்மை வாழ்ந்தவன். அப்பேற்பட்டவனையே கட்டப்பன் காட்டி கொடுத்துட்டான். விஜய் சார் உங்களை தான் சொல்கிறேன், இதே குரூப்பு நாளைக்கு உங்களையும் காட்டி கொடுக்கும். என்னைக்கு ஒருத்தன் கட்சி விட்டு கட்சி ஒரு கட்சி விட்டு கட்சி தாவுறாங்க. வேறு ஓபிஎஸ் பண்ணார், தினகரன், அவங்க பதவி இல்லாமல் போனாங்க. கரெக்டு தானே, முக்கியத்துவங்க இல்லைன்னு சொல்லும்போது பதவி இல்லாமல் போனாங்க. பதவியில் இருக்கும்போது போறிய. அதனால் நான் சொல்கிறேன், இந்த பதவியில் இருந்து ராஜினாமா பண்ணுறவங்களுக்கு தாவேக்களை சீட்டு கொடுக்காதீங்க. உங்கள் அடிமட்ட தொண்டன் இருக்கான்ல, அவனுக்கு சீட்டு கொடுங்க. ஆமாம், இவங்களை இந்த 5 வருஷம் போட்டு இழுத்துறணும். ஆமாம், இழுத்து இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து தான் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். நான் ஒரு கதை சொன்னேன்ல, அதாவது கட்டப்பனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். எப்பேற்பட்ட பராங்கரசன் பாருங்க, காட்டி கொடுத்தான். ஆனால் விளைக்கிற நினைச்சான் தெரியுமா, உன் இனத்துக்காரனையே என்னோட காட்டி கொடுத்தியாடா, என்னையோட வலிமையான வரும்போது காட்டி கொடுக்குறது நீ கண்டிப்பாக காட்டி கொடுப்பேன். அதனால் முதல்ல கட்டப்பண்ணை கொள்றதுக்கு முன்னே ஒன்றே தானே கொள்ளணும்னு கொண்டாங்க. அதே பிரிட்டிஷ்காரன். அதே மாதிரி தான் நண்பர்களான்னு சொல்கிறேன். விஜய் சார் தாவேக்கிழமை சொல்கிறேன், இந்த கட்சியில் இருந்து எம்எல்ஏ பதவியில் இருந்து எந்த காரணமும் இல்லாமல் மாறி வராங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்காதீங்க. அவங்க இந்த 5 வருஷம் போட்டு இழுத்துறேன்னு, ஆனால் சீட்டு கொடுங்க. உங்களுக்காக உழைச்சி எத்தனையோ ஸ்பேனர் விட்டுனவன், உங்களுக்காக தெருவாக அலைஞ்சவன், உங்களுக்காக கொடி பிடிச்சவன், அடிமட்ட தொண்டனுக்கு சீட்டு கொடுங்க. அப்போ தான் அது மாற்றம். அந்த மேலோட்டமாக அங்கேயே 20 வருஷமாக இருந்து மந்திரி சோகத்தை அனுபவித்து ராஜோகமாக கார் வாங்கி பங்களா வாங்கினவனுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்சி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லாப்பட்டி ஆச்சு. அதனால் அந்த ராஜினாமா பண்ணி வரவங்களுக்கு சீட்டே கொடுக்காதீங்க. உங்கள் அடிமட்ட தொண்டனுக்கு கொடுங்க. நன்றி. நான் உங்கள் இளங்கோ. இதுபோல் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.